Assalamualaikum everyone, this is Nisha. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச் தான். நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6 ஸ்டான்ஸா த்ரெட்டில் 3 மட்டும் எடுத்துக்கிறேன் ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு. அதை நீடியில் இன்சர்ட் பண்ணி ஒன் சைட் லாங்கராகவும் ஒன் சைட் ஷார்ட்டராகவும் வச்சு லாங்கர் சைட் லாஸ்ட்டில் ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போட போகிறோம் அப்படின்னா கிளாத்துக்கு கீழே இருந்து ஊசியை மேலே இழுக்கணும். இழுத்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு நெக்ஸ்ட்டு கீழே ஊசி விடுறோம். விடுறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக நூல் இழுத்துறக்கூடாது, கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டார்டிங் எடுத்ததுக்கும் இப்போ விட்டதுக்கும் நடுவில் நீடியில் விட்டு நம்ம இழுக்கணும். பாருங்கள் வீடியோவை. அதே மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஸ்டெம் ஸ்டிச் வந்துடும். நான் உங்களுக்கு ஒரு சைடில் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதில் பாருங்களேன். மேலே நம்ம நூலை இழுக்கிறோம், தென் கொஞ்சம் கேப் விட்டு ஊசியை கீழே இருக்கிறோம். தென் ஃபுல்லாக இழுக்காமல் நூலை கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்து மறுபடியும் நம்ம நீடில் எடுக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெம் ஸ்டிச் போடணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஒன் சைடாக வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெம் ஸ்டிச் போடணும். லெஃப்ட்டு ரைட்டு நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னா பார்க்க நல்லாவே இருக்காது. இப்போ ரைட் சைடு போடுறோம் அப்படின்னா நம்ம ஒன்லி ரைட் சைடாகவே வச்சுக்கிட்டே இருந்தோன்னா தான் நமக்கு அழகான ஸ்டெம் ஸ்டிச் வரும். அதே மாதிரி எம்ப்ராய்டரியை கண்ணால் பார்த்தா மட்டும் ஃபுல்லாக கற்றுக்க முடியுமானா கிடையவே கிடையாது. ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். நம்ம என்ன ஸ்டிச்சை பார்க்குறோம் அப்படின்றத ஒரு கிளாத்தில் ஒரு டிசைன் வரைஞ்சி என்ன ஸ்டிச் கற்றுக்கிட்டோமோ அந்த ஸ்டிச்சை நம்ம போட்டு பார்க்கணும். அப்போது போட்டு பார்க்குறப்ப தான் நமக்கு டவுட் வரும். டவுட் வந்தால் தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ணிக்க முடியும். கிளியர் பண்ணால் தான் நம்மளால் அந்த ஸ்டிச்சை ஃபுல்லாக முழுமையாக கற்றுக்க முடியும். இப்போ தான் எம்ப்ராய்டரியில் பேசிக் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு எம்ப்ராய்டரிக்கு என்னென்ன தேவை அப்படின்றதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் ஐகார்டில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதில் பேசிக் திங்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டுட்டோரியல் வேணும், என்னென்ன ஸ்டிச்சுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் அந்தந்த வீடியோ ஸ்டிச் பண்ணி போடுறேன். உங்களுக்கு என்னென்ன ஸ்டிச் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாருடைய கமெண்ட்டையும் ரீட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நிசாஸ் மேஜிக் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானில் ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே நிசாஸ் மேஜிக்கு தேவை. நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.